போதும்க்கா. இரு சாம்பார் ஊத்துறேன். சாப்பிட. பண்ற என்னடா? ஒரு வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ள தட்டுல கை கழுவிட்ட. ஐயோ சாரிக்கா, சாரிக்கா. டேய் என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப டல்லா இருக்க? கேக்குறேன்ல, சொல்லு. அக்கா அது எப்படி சொல்ற? சொன்னா நீ கோச்சுப்பக்கா. அது சத்யா இல்ல, அவ பேரை சொல்ல வேணாம். வேணக்கா, விடுக்கா, நான் அதை பாத்துக்கிறேன், விடு. டேய் ஏதோ சத்யான்னு சொல்ல வர, அவளால ஏதாவது உனக்கு பிரச்சனையா? பெங்களூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, என் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண பிளான் பண்றாங்க. அதான் ஒரு வாரம் தங்கி பிளான்லாம் ஃபைனல் பண்ணணும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, சத்யோட அப்பா அம்மாலாம் இருக்காங்களே, மேல் ரூம் காலியா தானே இருக்கு. ஆமா, தங்கலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்படி நினைச்சுதான்க்கா சத்யா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். அதுக்கு போய் நான் ரொம்ப கேவலமா திட்டாக்கா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ என் தம்பிடா, அது உன் மாமா கெஸ்ட் ஹவுஸ். அதுல உனக்கு உரிமை இருக்கிற அளவு கூட அவளுக்கு கிடையாது. முடியாதுன்னு சொல்றதுக்கு அவ யாருடா? அதான் அவ யாருன்னு உனக்கே தெரியுமே, நலனோட வாரிசாச்சே. அதெல்லாம் அப்போ அந்த சத்யாவுக்கு நம்ம வீட்டு கதவை எப்பயோ சாத்தியாச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப வராங்க சொல்லு? எப்ப வராங்க? நாளைக்கு வராங்க. பரவாயில்லக்கா, நான் வெளில வேற எங்க தங்க வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அவங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கணும். பெர்மிஷன் கொடுக்கிறதுக்கு அவ யாருடா? அக்கா என்னால எதுக்குக்கா பிரச்சனை? மாமா கிட்ட சொல்லுவேன்பா, மாமா உங்ககிட்ட சண்டை போடுவாரு. நீயும் மாமாவும் சண்டை போட்டாலே என் மனசு தாங்காதுக்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேற எங்கேயாவது. அந்த சத்யாவுக்கு போன் பண்றா. ஐயோ அக்கா, அதெல்லாம் வேணாக்கா. ஒண்ணு பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. அக்கா வேணாக்கா. முதல்ல போனை போடு, போடு. ஏய் சத்யா, இதோ ஏவுகணை வருதுடி. மவளே நீ செத்தடி. இடியட், மறுபடியும் பணம் கேட்டு டார்ச்சர் பண்றான் இவனா. டேய் சஞ்சய், மானரோஷம் இல்ல உனக்கு? அதான் முடியாதுன்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப போன் பண்ற? அப்புறம் நீ நாக்கு புடிங்கிக்கிற மாதிரி ஏதாவது பேசிடுவேன். சத்யா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. முடியவே முடியாது. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண நான் நல்லனப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. அவரை வச்சுதானே உன் வாழை ஓட்ட நறுக்கணும். ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? இவ்வளவு வாய் அடிக்கிற? அம்மா, உனக்கு என் புருஷன் சொத்து கொடுக்கலன்னதோ உன் அசல் முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி கிட்ட இவ்வளவு தரக்குறைவா மரியாதை இல்லாம பேசுவ? அம்மா, சஞ்சய் என்ன கேட்டான் தெரியுமா? அதெல்லாம் என்ன கேட்டான்னு எனக்கு தெரியும். நீ யாரு அவனை மிரட்டுறதுக்கு? இங்க பார், இப்ப நான் சொல்றேன். உன் அப்பா அம்மா எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்காங்க. ஆமா, அதுல என்ன? போனா போகுதுன்னு இருக்க இடம் கொடுத்தா மடத்தையை புடுங்குறியா நீ? இங்க பார், நாளைக்கு விடிஞ்சா உன் அப்பா அம்மா என் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க கூடாது. அவங்கள தங்க வைக்கிறதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்க. அம்மா, என்னம்மா நீங்க? ஏய், என்கிட்ட வாய குடுக்காத. நான் சொல்றத மட்டும் கேளு.
இப்பதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா சரி பண்ணிக்கிட்டு வரேன். இல்லம்மா, எனக்கு புரியல. உனக்கு புரியாதுடி, புரியவே புரியாது. ஏன்னா நீ ஓவரா ஆடிட்ட. இனிமே உன் அப்பா அம்மா அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ ஆர்த்தி அப்பா கிட்ட யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. உங்க அப்பா அம்மாவா அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்பு, அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு காலையில அந்த கெஸ்ட் ஹவுஸ் வேணும். அம்மா, அம்மா ஏன் இவ்வளவு கோவமா பேசுறாங்க? அந்த சஞ்சய் இடியட் நம்ம பணம் கொடுக்காததால எதையோ சொல்லி அம்மா மனசுல விஷத்தை பாய்ச்சிட்டான். நல்லனப்பா கிட்ட சொன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாகும். அந்த அயோக்கிய பையன் சஞ்சயால பெரிய சிக்கல் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இங்க பாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத. அவ மானஸ்தி காலையில கூடாரத்தை காலி பண்ணிடுவா. அக்கா, நீ என் தெய்வம் அக்கா. டேய், இதுக்காகவா சாப்பிட பிடிக்கலன்னு எந்திரிச்ச? நீ இரு, நான் அக்கா தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். உட்கார். ஏய் சத்யா, என்ன நீ பகச்சிக்க புருஷன் அப்பா அம்மான்னு உன்னோட ஒவ்வொரு பலத்தையும் நான் காலி பண்ணிக்கிட்டே தாண்டி இருப்பேன். கூடி சீக்கிரம் நிராயுத பாணியா என் காலில் வந்து விழுவடி. நீ விழலனா என் மீசை எடுத்துக்கிறேன்டி. புரோக்கர் சார், அர்ஜென்ட்டா ஒரு வீடு வேணும். நான் டீடைல்ஸ் அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. சார், நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் சத்யா, என்னடி திடீர்னு? இருடி, நான் தண்ணி குடிச்சு. சரி குடி. ஏய் சத்யா, நீ போன்ல சொன்னப்பவே இது சஞ்சயோட சதி வேலைதான்னு புரிஞ்சிடுச்சு. அவன் பணம் கேட்டான், நான் கொடுக்கல, மிரட்டி விட்டேன். அவன் உடனே அக்கா பாசத்தை யூஸ் பண்ணி சதி பண்ணிட்டான். ஆனா நான் போன்ல பேசுறத காமாட்சி அம்மா கேட்டுட்டு இருப்பாங்கன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஸ்கல், உன்னை எப்படி பாடாப்படுத்தி எடுக்கிறான். ஒரு நிமிஷமாவது உன்னை நிம்மதியா இருக்க விடுறானா? அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அது எப்படியோ போகட்டும். ஆனா என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினத அவன் காமாட்சி அம்மா கிட்ட நிச்சயம் சொல்லல. ஏன்னா அவங்க திடீர்னு என் அப்பா அம்மாவை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து காலி பண்ணுன்னு சொல்றாங்க. அதனால அவன் என் அப்பா அம்மாவை டார்கெட் பண்ணி தான் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான். எனக்கு புரிஞ்சு போச்சுடி. உனக்கு யாரெல்லாம் பலமா இருக்காங்களோ அந்த பலத்தை எல்லாம் ஒவ்வொன்னா காலி பண்றான்டி அவன்.